என்ன எங்கே போய்ட்டுருக்கு? டேனி எடுக்க மாட்டேங்கிறான். ஹலோ ஹலோ டேனி, கேட்குதா டேனி? சொல்லு புஷ்பா, திடீர்னு கால் பண்ணியிருக்க. என்ன டெல்லிக்கு இது பார்க்கணுமா? ஏதோ ஒரு காரியமுக்கு இது ஆக வேண்டியிருக்கா? சொல்லு புஷ்பா. இல்லை 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 டேனி, நீ நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை டேனி. ஆமாம், நீ இப்போ எங்கே இருக்கிற டேனி? நான் காரில் வந்துட்டுருக்கேன். நீ எங்கே இருக்கிற? இல்லை புஷ்பா, நான் வெளியே வந்திருக்கேன் புஷ்பா. என்ன ஏதாச்சும் அர்ஜென்ட்டான விஷயம் பேசணுமா? நான் வரவா புஷ்பா அப்போ? இல்லை டேனி, அப்படி ஒன்றும் அவசரமான விஷயம் எதுவுமே இல்லை. நீ கேர்பேஜுக்கு வந்துடு, நம்ம அங்கே பேசிக்கலாம். சரி புஷ்பா, நான் உனக்கு வந்துட்டு கால் பண்ணுறேன் புஷ்பா. கேர்பேஜுக்கு தானே, நான் வந்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன். டேனி, நீ மட்டும் வா, ஆளுங்களை யாரையும் கூட்டிகிட்டு வராத, தனியாக பேசணும், புரிஞ்சுதா? நே, டெல்லியை கொண்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒன்று தோணிக்கிட்டே இருக்குண்ணே. என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி இருக்குண்ணே. எஸ் சார், நீங்கள் சொன்ன மாதிரி புஷ்பாவோட ஃபைலில் விசாரிச்சிங்க சார். கண்டிப்பாக ஒரு சின்ன ரூவாச்சு கிடைக்கும்னு பார்த்தேன். கண்டிப்பாக கிடச்சிருக்கு. தெரியும்யா, ஜூலை 31 அன்னைக்கு டெல்லின்னு மர்டர் இருக்கா. அடுத்த மாதமே ஆகஸ்ட் 31 அன்னைக்கு புஷ்பா சிண்டிகேட்டுக்குள்ளே வந்திருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுது? யாரு சொல்லு டானி, கால் பண்ணியிருந்த, என்னாச்சு? சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டானி, சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லணும் சார். இப்போதான் சார் புஷ்பா சித்தியாட்லேருந்து கிளம்பி போயிட்டு இருந்திருக்கா சார். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக புஷ்பாவை பிடிச்சிடலாங்க சார். என்ன டானி சொல்ற? இப்போதான் புஷ்பா சிப்பியாட்லேருந்து கிளம்பி போனானா? இதோ போகிறேன். எஸ் சார், புஷ்பா வந்து டெல்லியை கொண்டுட்டு தான் சார் சிப்பியாடு வழியாக கிளம்பி போய்கிட்டு இருக்கான். நீங்கள் போனீங்கன்னா உடனே பிடிச்சிடலாம் சார். அது இல்லாமல் நான் புஷ்பாவை கொலை பண்ண போகிறேங்க சார். அதுவும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேங்க சார். ஹாய் டானி, புஷ்பாவுக்குள்ள போகிறேன்ட்டு என்கிட்டே சொல்கிறேன். ஆமாம் சார், நான் தான் சார் சிண்டிகேட் புஷ்பாவை கொலை பண்ண போகிறேன். நான் தான். ஆஃபீஸர்ஸ், டெல்லி வந்து ஜூலை 31 அன்னைக்கு மர்டர் ஆயிருக்கான். அதாவது புஷ்பா வந்து டெல்லியை வந்து ஜூலை 31 கொலை பண்ணிட்டு ஆகஸ்ட் 31 அன்னைக்கு சிண்டிகேட்குள்ள வந்துருக்கான். ஓகேவா? இப்போ டானி ஃபோன் பண்ணி புஷ்பாவை கொலை பண்ண போறேன்னு சொல்லியிருக்கான். நம்ம உடனே கிளம்பி போய் ஷிப்யார்டுக்கு போய் புஷ்பாவை வந்து நம்ம கையங்களுமா பிடிக்கணும். சீக்கிரம் வாங்க, கம். என்ன புஷ்பா, டானியை தனியாக வர சொல்லியிருக்க? ஒன்றுமே புரியலையே, என்னன்னு சொல்லு. டேனிகிட்ட சொல்ல போகிறேன் டெல்லியை கொண்டுட்டேன்ட்டு. இல்லைன்னா அவள் ஒரு டைமு ஆளுங்களை செட் பண்ணி டெல்லியை கொள்றதுக்கு போகிறான். அதான் நான் முன்னாடியே சொல்ல போகிறேன் டேனிகிட்ட. அதுவும் கேர்பேஜில் தனியாக சொன்னால் தான் எல்லாமே ஒரு இதுக்கு வரும். ஏன் ஆஃபீஸரே, பின்னாடி ஷேர் பண்ணிட்டு ஒரு நல்ல பாட்டை போட்டுவிடியா? சார், நம்ம சேசிங்கில் இருக்கோம் சார். ஸோ அதனால் நம்ம வந்து பாட்டு போட்டோம்னா நம்மளுடைய மைண்டு வந்து டைவர்ட் ஆகும் சார். ஐயோ, நான் சொன்னதை செய்யா, மைண்டு டைவர்ட் ஆகாதான் நான் பார்த்துக்கிறேன். சும்மா சாத்த போடிய. சிங்கா, பின்னாடி பாரு. சிகாவாட் சார், நான் மோப்பம் முடிச்சுட்டு நம்மளுக்கு பின்னாடியே வந்துருச்சு. கெட்டியாக பிடிச்சிக்க சிங்கா. சேசிங் கெட்டியாக பிடிச்சிக்க. புஷ்பா வந்துட்டேன், பன்வர் சிகாவன். சிங்கா, சிப்பியாட்டில் வந்துட்டு இருக்கோன்னு சொல்லி சிகாவட் சாருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? கெட்டியாக பிடிச்சிக்க. சிங்கா, டெல்லியை கொண்டாச்சு. நான் அதை தாண்டி இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. வலிச்சு வைக்கலாமா? இந்த தடவையும் மிஸ் ஆயிட்டா. இந்த கேர்பேஜுக்கு தானே போகிறான். போகட்டும். சிங்கா, உனக்கு யார் மேலே சந்தேகம் எங்கேயும் இருக்கா? அப்படி இருந்தால் சொல்லு சிங்கா, பேசிக்கலான்னுட்டு.
அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே சந்தேகம். எனக்கு என்னமோ ஒரு வேளை இங்கே பாருங்க, நான் ஏன் உங்களை இங்கே வர வச்சேன்னா புஷ்பாவை விடிஞ்சா நான் கொலை பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷம் பார்க்க கண்டிப்பாக நாளைக்கு காலையில் தீந்துடும். அதுவும் இல்லாமல் நான் காலையில் விடிஞ்சா நான் உயிரோட இருப்பேன்னு கூட எனக்கு தெரியல. எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணணும். பர்காட்டியில் இருக்க எங்கள் அண்ணனுக்கு மட்டும் போய் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லி விட்டுருங்க. ஓகேவா? புஷ்பா ஆஜ் விடிஞ்சா என்னன்னு தெரிய போகுது. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி பர்கட்டியில் இருக்க 2 அண்ணனுக்குமே நான் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறேங்க சார். நான் சொன்னதை மறக்காமல் சொல்லிடுங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்பயே கிளம்புங்க. அப்போ தான் விடிய காலையில் போய் பர்காட்டியில் போய் சேர முடியும். புஷ்பானே, இப்போ டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி தனியாக தானே சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயம் எப்படியும் சிஜாவத் சார் தெரிஞ்சுன்னே. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ பிளானை மாற்றுங்கண்ணே. டக்குன்னு டானி ஃபோன் போட்டு டானி இந்த மாதிரி வேறு இடத்துக்கு வந்துட்டு டானி அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன். பிளானும் தெரியாதே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பேசிக்கலானே. சொல்கிறேன், இப்போவே சொல்கிறேன். டானி கிட்ட சொல்லு புஷ்பா, காலையிலே கூப்பிட்டுருக்கா. இப்போ தான் கிளம்பி வரலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லு புஷ்பா, என்னன்ட்டு சொல்லு. டேனி, கேர்பேஜுக்கெலாம் போக வேண்டாம், கிரேவியார்டு போவோம்ல, அந்த எல் ஷேப் வீட்டுக்கிட்ட நின்று வரேன். ஏன் புஷ்பா, என்னாச்சு? இந்த பிளானும் சிகாவத் சாருக்கு தெரிஞ்சிச்சா? நான் கேர்பேஜுக்கே வரேன்னு, பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. கேர்பேஜுக்கே வரட்டா புஷ்பா? டேனி, உங்ககிட்ட சொன்னது மட்டும் செய்ய. சரி புஷ்பா, நான் உனக்கு வந்துட்டு கால் பண்ணுறேன். கிரேவியார்டில் இருக்கிற எல் ஷேப் வீடு தானே? வந்துடுறேன். நீ மட்டும் வா டேனி, புரிஞ்சுதா? ஏய் புஷ்பா, கேர்பேஜில் இல்லையாம்மா, கிரேவியார்டில் இருக்கானம்மா. வாங்கடா. சொல்லு புஷ்பா, வந்துட்டேன். என்னாச்சு? ஏதோ அவசரமாக கூப்பிட்டுருந்தா? சொல்லு புஷ்பா. நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? புஷ்பானே வந்துட்டாலே விடுங்க. யோய் சாவுங்கடா. நிம்மதியாக பேச விட மாட்டீங்களா? டேனி, நீ போய் காரில் உட்காரு, நான் பார்த்துக்கிறேன் டேனி. டேனி, என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்னும் ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்கா? டேய் புஷ்பா, செத்துப்போடா, செத்துப்போ. அன்னைக்கு சின்னோண்டு விஷயத்துக்கு நீ அசிங்கப்படுத்தினல, அதுக்கு தாண்டா இது. ஆறாது உன் உயிர் நண்பனை உன் கையிலே கொள்ள வச்சிட்டேன்டா. இப்போ புஷ்பாவை என் கையில் கொண்டுட்டேன்டா. இது போதும்டா எனக்கு, இது போதும். நீ புஷ்பான்னு ஒருத்தர் இருக்கக்கூடாதுடா. பெரும்புடா மொத்தமும் என் கண்ட்ரோல்ரா, என் கண்ட்ரோல். சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக சேர்க்கா புஷ்பா. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு, எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாதே, அடப்பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காதே, சோறுண்டு சுகமுண்டு, அது உண்டு மாது உண்டு, மனமுண்டு என்றால. யாரா நீ? எங்கடா இருக்க? சொர்க்கத்தில் இடம் உண்டு, ஓடா. டாய் டெல்லி, நீ எப்படிறா இங்க? நீ இன்னும் சாகலையா? இருடா, நீ இவனுங்களை முடிச்சுட்டு வந்துடுறேன், சரியா? கேட்ஸ், டெல்லியை போடுங்கடா, உயிரோடயே இருக்கக்கூடாது. சொல்லுடா, நீ இப்போ பேசலாமா? என்னடா பேசுறது? செத்துட்டேன்னு நினச்சா வந்திருக்கிற?
அது எப்படிடா நீ என்னை அவ்வளோ குறைச்சி எடை போட்டிருக்க? நான் சாவணுனால நான் தான் முடிவு பண்ணும், நீ சாவணுனால நான் தான் முடிவு பண்ணும். சின்னதாக வேட்டு சத்தம் கேட்டோன்னு பயந்து பறக்கிறேன்னா புறாவா? நின்று நிதானமாக இறைய தூக்கிட்டு போகிற கழுகுடா நீ, கழுகு. எங்கள் அண்ணன் புஷ்பா பேசுவான், கேளு. என்னை மன்னிச்சிரு டெல்லி, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரில, நான் மன்னிச்சிரு. டானி, என்னடா 2 பேர் சேர்ந்துட்டீங்களா? என்னை கொன்னா தீந்துருமா? டானி, இந்த மாதிரி ஆளுங்களை உயிரோடே இருக்கக்கூடாதுடா. சாகுடா, சாகு சாகு. டேய் புஷ்பா, போதும், வா கிளம்பலாம். சிகாவட் சார் எப்போ வேணா மோப்ப முடிச்சிட்டிங்க வரலாம்டா. இவனை கொல்லணும்டா, இவனை கொன்று எரிக்கணும்டா, எரிக்கணும். Nee, Puspane, போலீஸ்காரங்க அங்கே இருக்காங்கண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் அவனை டக்குனே. எப்பா டெல்லி, நீ யூட்டர் வந்து இருப்பா, சீக்கிரம் 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 வந்து இறங்க தொடர்பின்ட்டு நம்ம வெளியே கண்ட வேணாமா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் மீது மறையட்டுமே, புஷ்பா தன்மாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காவே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காவே.